ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த யூனிவர்ஸ்லேயே ஸ்ட்ராங்கஸ்டான மேக்னெட் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை தான் நம்ம மேக்னெட்டார்னு சொல்லுவோம். அண்ட் அதுவும் ஒரு நியூட்ரான் ஸ்டார் தான். இந்த வீடியோவில் நியூட்ரான் ஸ்டார், மேக்னெட்டார் அண்ட் பல்சார் இதெல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய ஆசமான ஸ்பேஸ் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் தான் உங்கள் ஜஸ்ட் ட்ரை இட். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஸ்டார் இறக்கும் தருவாயில் இருக்கும்போது அதோட சர்ஃபேஸ் வெடித்து சிதறும். அண்ட் இதை தான் நம்ம சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன்னு சொல்லுவோம். அந்த ஸ்டார் போதுமான அளவுக்கு பெருசாக இருந்தால், அதாவது அதோட எடை சுமார் 3 சூரியன் அளவுக்கு மேலே இருந்தால் பிளாக் ஹோலாக மாறும். அப்படி இல்லைனா அந்த ஸ்டார் ஒரு நியூட்ரான் ஸ்டாராக மாறும். அண்ட் இப்படி தான் நம்ம நியூட்ரான் ஸ்டார் உருவாகுது. நியூட்ரான் ஸ்டார் ரொம்பவே டென்ஸாக இருக்கும். அதில் இருந்து ஒரே ஒரு டீஸ்பூன் ஆஃப் மேட்டர் எடுத்திங்கன்னா அதுவே சுமார் 10 மில்லியன் டன்ஸ் இருக்கும். நியூட்ரான் ஸ்டாரோட டெம்பரேச்சர் சுமார் 10 லட்சம் கெல்வினுக்கு மேலே இருக்கும். ஆனால் நியூட்ரான் ஸ்டார் அதோட கோரில் இருக்க நியூட்ரினோவை வெளிப்படுத்துறது மூலமாக டைம் ஆக ஆக நியூட்ரான் ஸ்டார் கூல் ஆகிட்டே வரும். நியூட்ரான் ஸ்டார்ஸை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா அது நம்ம பூமியோட ரொம்ப சின்னதாக இருக்கும். அதோட டயாமீட்டரே சுமார் 20 கிலோமீட்டர் தான் இருக்கும். நியூட்ரான் ஸ்டார்ஸ் ரொம்பவே ஸ்பீடாக ஸ்பேஸில் சுற்றும். அது ஒரு செகண்டுக்கு சுமார் 500லேருந்து 700 முறை தன்னைத்தானே சுற்றிக்கும். யூனிவர்ஸ்லேயே ஸ்ட்ராங்கஸ்டான மெட்டீரியல் நியூக்ளியர் பாஸ்தாவும் நியூட்ரான் ஸ்டாரில் தான் ஃபார்ம் ஆகுது. அது எப்படின்னா, நியூட்ரான் ஸ்டாரில் புரோட்டானும் எலக்ட்ரானும் நியூட்ரான் ஸ்டாரோட டென்சிட்டினால் ரெண்டுமே பக்கத்தில் வரும். அண்ட் ரெண்டுமே ஒரு பாயிண்டில் டச் ஆக ஆரம்பிக்கும். அப்போது நியூட்ரானாக ஃபார்ம் ஆகும். அண்ட் அந்த நியூட்ரான்லாம் ஒரு நூடுல்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். அண்ட் அதை தான் நியூக்ளியர் பாஸ்தான்னு சொல்லுவாங்க. இந்த நியூக்ளியர் பாஸ்தா ஃபியூ சென்டிமீட்டர்ஸு மவுண்ட் எவரெஸ்டோட எடை அளவுக்கு இருக்கும். பைனரி நியூட்ரான் ஸ்டார்ஸ், அதாவது 2 நியூட்ரான் ஸ்டார் ஒன்றுக்கொன்று சுற்றி வரும்போது கிராவிடேஷ்னல் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த கிராவிடேஷ்னல் வேவ்ஸ் எவ்வளோ பவர்ஃபுல்னால், இந்த வேவ்ஸ் பல லைட் இயர்ஸ் தாண்டி ட்ராவல் ஆகும். ஒரு அதிவேகத்தில் சுற்றுற நியூட்ரான் ஸ்டார் ரெகுலர் டைம் இன்டர்வல்ஸில் ரேடியேஷனை ஜெட்ஸாக எமிட் பண்ணுச்சுன்னா அதை தான் பல்சார்னு சொல்லுவாங்க. இந்த யூனிவர்ஸ்லேயே ஸ்ட்ராங்கஸ்ட் மேக்னெட்டார் தான். இந்த மேக்னெட்டாரும் ஒரு டைப் ஆஃப் நியூட்ரான் ஸ்டார் தான். ஆனால் மேக்னெட்டாரோட மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒரு சாதாரண நியூட்ரான் ஸ்டாரை விட சுமார் 1000 மடங்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ஆசமான ஸ்பேஸ் கண்டென்ட்டை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஒரு ஆசமான வீடியோவில் பார்க்குறேன். பாய்.